சாம் சார், இந்த படத்துக்குள்ள நீங்க உள்ள வரதுக்கு எது முக்கிய காரணமா இருந்துச்சு? இல்லை, இந்த ஐடியா தான். இப்போ அவரு முன்னால் கேட்ட மாதிரி தான், ஏன் சோஷியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நாட் ஓன்லி சினிமா, மற்ற எல்லா வேற வேற என்ன சொல்றது, எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மீடியா இருக்குது. நம்ம ஒரு பேப்பரில் மூவியோட ஆட் கொடுக்கறதுக்கு நம்மலாம் ரொம்ப இதாக இருந்தோம். 90s 2000 இதெல்லாம். அதுக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊராக தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க, ஒரு வண்டியில் வச்சுட்டு அந்த போஸ்டரை ஒட்டிட்டு போவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து இதில் கூடுதலாக இருக்காங்கன்னா, யூடியூப்பை விட எனக்கு தெரியும் யூடியூப்பில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமோ அதிலெல்லாம் போடுறாங்க. பட் இப்போ ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 8 to மினிமம் ஆவரேஜாக ஒரு 10 hours வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை. ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக கை போயிருது. அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும்னு எவ்வளோ கால் வந்திருக்குன்னு பார்க்கறத விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு பார்க்குறோம். அது எதுக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன பார்க்க போகிறோன்னு கூட தெரியாது. அது ஒரு நோய் ஆக்சுவலி. அதனால என்னன்னா, அங்கே தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறாங்க போது இப்போ அங்கே தானே உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க. ஏன்னா அதிக பேர் இதில் இருக்காங்களோ. சாம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்போ சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஸ் ஷோலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க. நான்லாம் ரிவ்யூவில் சாம் சிஎஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட இந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ என்னன்னா, இல்லை எங்கள் ரிவ்யூலாம் பார்க்குறீங்களா? அதையும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, சாமியுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்கே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. என்னன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்கு, சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்கார்ல வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்றேன். அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும், எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதனா ஆகுதுன்னா, சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படித்தான் தோணுது. ஸோ ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா, உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிருவோம். இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி மேலே பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு. என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு. நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ண இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போகிற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. ஸோ என்னன்னா, இங்கே சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமாக இருந்தாலும் சில இன்னொன்று ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது. ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டர், அது எதுன்னு நான் சொல்லலை. அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. அது வேற லெவலில் இருக்கு. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன்னு இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டைரக்டர் கை காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது இனிமேல் நீங்கள் எழுதுறவங்க இறைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா, நீங்கள் அந்த ஒலிக்கலவை, சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர், அவங்கள சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தியேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் நிறைய இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேற, டோட்டலி வேற. அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும், மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6-7 வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேற ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க அதை வச்சீங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அது ஒவ்வொரு தேட்டரும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்லை, எந்த மியூசிக் டேரக்டருமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம், சவுண்டு இப்போ சார் சொன்னார்ல, உங்களால் இல்லை இன்னொருத்தலான்னு. அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜா எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீரிகார்டிங்கும் இப்போ பண்ணாங்க. இப்போ நீங்கள் வந்து பாட்டை இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரீரிகார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது. அது இப்போ அந்த பேஷனாகவே ஆயிடுச்சு. அதை பற்றி இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க நிறையா. பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்கில் வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க படம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசாக என்ட்ரானது தான். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எந்த படமும் கமிட் பண்ணல. வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள் சில சந்தர்ப்பங்களில் அந்த படத்துக்கு ஒரு வேளை வந்து
அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம், இல்லை அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம். அதனால வந்து நம்ம பண்றோமே தவிர, நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானா கமிட் பண்ணி பண்ணது இல்லை. இல்லை நீங்களா கமிட் பண்ணல, நீங்க பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸா இருக்கும்போது உங்களுக்கு அது பாட்டு அது என்னன்னா மைனஸ் கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க சாம் சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்றாரு அப்படிங்கிறான். நல்லா பண்றாருன்னு சொல்றாங்க, பாட்டு நல்லா பண்ணலங்கிற வேர்டு வராது. ஏன்னா நான் பண்ண எல்லா படத்துலையும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆகிருக்குது. நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் 10 எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும். பட் என்னன்னா இங்கே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடா ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பார்க்குறாங்க. அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை. சாங் நம்ம பண்ணியிருக்கோம், பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது. ஆக்சுவலி அதை தாண்டி என்னென்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏஐ இப்போ வந்துருச்சு. இப்போ ஏஐயில் வந்து யாருனாலும் யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஏஐயில் ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துச்சு, உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ. பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐயில் கிரியேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் உணர்வுபூர்வமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது. ஸோ ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் சாங்ஸுங்கிறது வந்து படங்களில் இருக்கும், பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.